முதல்ல நான் சார் அசோக் சாரை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய வே ஆஃப் டாக், வே ஆஃப் அப்ரோச் நல்லா இருந்தது. ஸோ அப்பயே நான் டிசைட் பண்ணிவிட்டேன், காசி டூர் போகணுன்னா சுந்தர் ஹாலிடேஸ் மூலமாக தான் காசி டூர் போகணுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்பயே மனசுக்குள்ளே வந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கைண்டாக அவர் ஃபோன் என்கேஜாக இருந்தது. இருந்தாலும் அவர் அதை முடிச்சுட்டு மிஸ்டு கால் பார்த்து உடனே எனக்கு அடித்து சொல்லுங்கள் சார் என்ன வேணும்னு கேட்டு அழகாக அப்ரோச் பண்ணார். அழகாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு 15 நிமிஷம் கிட்ட பேசினார். அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அந்தளவுக்கு அதுலேயே அவரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அவரை லக்னோ ஏர்போர்ட்டில் தான் நான் முதல்ல சந்திக்கும் போது அவர் அப்படியே சென்னை ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தேன். அப்போ நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப டல்லாக இருந்தார். என்ன சார் உடம்பு சரியில்லையானா? அம்மா சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அவரோட மூமெண்ட்லாம் நான் இப்போ வாட்ச் பண்ணல. லக்னோவில் இறங்க பிறகு அவர் நடக்கும்போது தான் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க. அப்போ தான் கேட்டபோது தான் சொன்னாங்க ரொம்ப சஃபசிகேஷன் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் அதில் தான் அவரோட இன்வால்மெண்ட்டு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணும்போது அவரால் முடியலன்னா கூட அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸு அதில் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. வேற ஒருத்தரை கூட அனுப்பிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த டூரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு எல்லாரும் வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த நம்பிக்கை இழந்துடக்கூடாது அவங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக அன்றைக்கி என்கிட்ட சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதில் தான் நான் அவர் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அப்போ இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் முடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு அன்றைக்கே வந்துருச்சு. பிளானிங் and execution, organizing, monitoring, ensuring quality, everything is exemplary and imaginable. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் பதில். ஸோ எந்த மாதிரி அதாவது ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா டீமில் முதல்ல அவர் ஸ்டடி பண்ணிடுறாரு. இவர் இப்படி அப்படிங்கிறத அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. ஏன்னா ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் ஒரு டீம் லீடருக்கு மாத்திரம்தான் இருக்க முடியும். அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம் லீடர் ஆகணும்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ்லாம் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் ஒரு ட்ரிப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க சுந்தர் ஹாலிடேஸ் மேலும் மேலும் நல்லா வளரணும். இது மாதிரி நிறையா டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். நிறைய வேறு இடங்களுக்கு நல்ல டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணி சொசைட்டிக்கு ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ். ஐம் எக்ஸ்பிரஸிங் சின்சியர் தேங்க்ஸ் டு சுந்தர் ஹாலிடேஸ் அண்ட் மிஸ்டர் அசோக் ஆல்சோ. தேங்க்யூ. Thank you, sir. Thank you.